Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இது வந்துட்டு கேப்சிகம் சிக்கன் ட்ரை. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஒரு 15 நிமிஷத்துல நீங்க இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ட்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி நீளமான ஸ்ட்ரிப்ஸா சன்னமான ஸ்ட்ரிப்ஸா வெட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீளமா. கொஞ்சம் சின்ன பீசஸ் அளவு வந்தா ஒன்றும் தப்பில்லைங்க பாருங்க. நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீள ஸ்ட்ரிப்ஸா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இது வந்து ஃபுல்லும் பிரெஸ்ட் பீஸு. இதுக்கு வதக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி சன்ன நீல ஸ்ட்ரிப்ஸா ஜூலியன்ஸ் மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல சன்னமா. பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி டயக்னலாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் கொடை மிளகாய் அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ரெண்டையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை வந்துட்டு நல்லா இந்த பேன் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இஞ்சி ஜூலியன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த பூண்டு நறுக்கி வச்சுக்கோம்ல அதையும் சேர்த்திடுங்க. இதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 30 செகண்ட் மட்டும் இப்படி சாட்டே பண்ணுங்க. இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் வந்து எப்போதும் சொல்ற மாதிரி ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒயிட் கலராக மாற வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. சிக்கன் வந்துட்டு வேகட்டும். சிக்கன் வந்துட்டு வேகமாக வெந்துடும், ஏன்னா நம்ம நல்லா சன்னமாக நறுக்கியிருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5 to 6 மினிட்ஸில் சிக்கன் வந்துட்டு வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் பக்கமாக வெந்துருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கனில் வந்துட்டு லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்துருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நம்ம இதில் பெப்பர் பவுடரும் போட போகிறோம், பச்சை மிளகாயும் போட போகிறோம், அதனால கம்மியாக போட்டால் போதும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து சீரகத்தூள், இது வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் நான். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் சேர்த்துறோம். பார்த்தா எப்போதும் எல்லாத்துக்கும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு வதக்குவோம், ஆனால் இதில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் கடைசியாக தான் சேர்த்து போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட சிக்கன் வந்து வெந்துடுச்சு. சிக்கன் சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா. இங்கே பாருங்க, நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்க, சூப்பராக வெந்துடுச்சு நம்மளோட சிக்கன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் கொடை மிளகாய் பச்சை மிளகாய் இதை 3ஐயும் போட்டுற போகிறோம். இதில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய வெங்காயம் பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். கொடை மிளகாவை சேர்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா இதோட பேரே வந்துட்டு கேப்சிகம் சிக்கன் ட்ரை ரெசிபி, அதனால கொடை மிளகாய் இதுக்கு கொஞ்சம் நிறைய போடுங்க. நான் இந்த வெங்காயத்தையும் போட்டுறேன். வெங்காயத்தோட க்ரன்ச் வந்து இந்த சிக்கனில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட சேர்த்து நம்மளோட பரட்டலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கக்கூடாது. இந்த வெங்காயமும் கொடை மிளகாவும் லைட்டாக வெந்தால் போதும். இது லேட்டாக சாட்டே பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அந்தளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சிக்கன் ரெடி பண்ணி இதில் வந்துட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு செய்யலாம். அது ஒரு சூப்பரான சிக்கன் புலாவ் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் ரொம்ப கம்மியாக உப்பு போடுறேன். எதுக்காகனா நம்ம கடைசியாக போட்டு அந்த வெங்காயம் கொடை மிளகாயில் உப்பு அவ்வளோவா பிடிச்சிருக்காது, அதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் ஃப்ரை வந்துட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சும்மா இப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி உள்ளே வச்சு ஒரு ஃப்ராங்கி மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் சிக்கன் ட்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சிக்கன் கேப்சிகம் ட்ரை ரெசிப்பை இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, ஆவி பறக்க இது சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.